வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான, அதே சமயம் ரொம்ப துயரமான ஒரு விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா, அகமதாபாத்ல நடந்த ஏர் இந்தியா விமான விபத்து பத்தி தான். நமக்கு கிடைச்ச சில செய்தி கட்டுரைகள், அப்புறம் கொஞ்சம் டெக்னிக்கல் டீடைல்ஸ், இதெல்லாம் வச்சு என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, நம்ம நோக்கம் என்ன நடந்தது, அந்த பைலட்டோட கடைசி வார்த்தைகள் என்ன சொல்லுது, விசாரணை எப்படி போகுது, அப்புறம் அந்த கருப்பு பெட்டிகள், அதோட பங்கு என்ன, இதெல்லாம் பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமா. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வு விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் மேல சில கேள்விகளை எழுப்புதானும் பார்க்கணும். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஜூன் 12 அன்னைக்கு அகமதாபாத்திலிருந்து லண்டன் போற ஏர் இந்தியா விமானம் 171. அது ஒரு போயிங் 787 ட்ரீம் லைனர். டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே விபத்து நடந்திருக்கு. ரொம்ப சோகமான விஷயம். விமானத்துல இருந்து 241 பேரு, அப்புறம் தரையில இருந்த சிலரும் கூட துரதிர்ஷ்டவசமா உயிரிழந்துட்டாங்க. ஆமா, ரொம்ப பெரிய இழப்பு இது. அந்த விமானியோட கடைசி நிமிடங்கள் அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கண்ட்ரோல் ரூம்க்கு அவர் அனுப்பின கடைசி மெசேஜ். ஆமா, செய்திகள்ல வந்திருக்கு, உந்து சக்தி கிடைக்கவில்லை, விழப்போகிறது, மேடே 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 அப்படின்னு. கேட்கவே பதற்றமா இருக்கு. இந்த உந்து சக்தி கிடைக்கவில்லை அப்படின்னா என்ன, கொஞ்சம் விளக்க முடியுமா? சிம்பிளா சொல்லணும்னா, விமானம் மேலெலும்பி போறதுக்கு தேவையான த்ரஸ்ட், அதாவது அந்த உந்து விசை, அது இன்ஜின்கள்ல இருந்து சரியா வரலன்னு அர்த்தம். ஓ, டேக் ஆஃப் சமயத்துல இது ரொம்ப முக்கியமாச்சே. ஆமா, குறிப்பா டேக் ஆஃப் சமயத்துல இன்ஜின்கள் அதோட முழு சக்தியில இயங்கணும். அந்த சக்தி கிடைக்கலன்னா அது ரொம்ப ஆபத்து. அப்போ புறப்படும் போதே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கலாம் போல தோணுது. ஆமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு தகவல் கூட இருக்கு. என்ன தகவல் அது? பொதுவா பாத்தீங்கன்னா, இந்த 787 மாதிரி விமானங்கள் ஒரு 2.5 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் ரன்வேல ஓடினாலே டேக் ஆஃப் ஆயிடும். சரி. ஆனா இந்த விபத்துக்குள்ளான விமானம் அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருக்கிற முழு 3.5 கிலோமீட்டர் ரன்வேவையும் பயன்படுத்தியிருக்கு. ஓ, அப்படியா? முழு ரன்வேயுமா? ஆமா, இது எதை காட்டுதுன்னா, அந்த விமானத்தால தேவையான வேகத்தையோ உயரத்தையும் அடைய முடியல, ரொம்ப சிரமப்பட்டிருக்கு. அது அந்த உந்து சக்தி கிடைக்கவில்லைங்கிறதோட பொருந்தி போகுது இல்லையா? கரெக்ட். ஆனா இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், புறப்படுறதுக்கு முன்னாடி எந்த டெக்னிக்கல் பிரச்சனையும் ரிப்போர்ட் பண்ணப்படல. ஆமா, அதுவும் முக்கியம். சரி, இப்போ இந்த விபத்துக்கான காரணம் கண்டுபிடிக்க என்ன பண்றாங்க? விசாரணை எந்த நிலையில இருக்கு? அதுக்கு ஒன்றிய உள்துறை செயலாளர் தலைமையில ஒரு உயர்மட்ட குழு அமைச்சிருக்காங்க. அவங்க தான் முழுசா விசாரிக்கிறாங்க. சரி. இந்த விசாரணையோட மையப்புள்ளியே விமானத்தோட கருப்பு பெட்டிகள் தான், பிளாக் பாக்ஸஸ்னு சொல்லுவாங்களே அது. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது கருப்பு கலர்ல இருக்காதாமே? ஹஹா, ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பேர் தான் பிளாக் பாக்ஸ், ஆனா அது நல்ல பிரைட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஏன் அப்படி? விபத்து நடந்த இடத்துல அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் அதை ஈஸியா கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த கலர். ஓ, சரி சரி. அதுக்குள்ள என்ன இருக்கும்? அதுல 2 முக்கியமான கருவிகள் இருக்கு. ஒன்னு காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், ஷார்ட்டா சிவிஆர். அது பைலட் பேசுறத ரெக்கார்ட் பண்ணுமா? ஆமா, பைலட்கள் தங்களுக்குள்ள பேசுனது, கண்ட்ரோல் டவரோட பேசுனது, காக்பிட்ல கேட்ட சத்தங்கள் எல்லாத்தையும் இது ரெக்கார்ட் பண்ணும். சரி, இன்னொன்னு டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர், டிஎஃப்டிஆர். இது விமானத்தோட வேகம், உயரம், இன்ஜின் எப்படி வேலை செஞ்சது, கண்ட்ரோல்ஸ் எந்த நிலையில இருந்ததுன்னு நூத்துக்கணக்கான டெக்னிக்கல் டேட்டாவை பதிவு பண்ணும். அப்ப இந்த 2 பெட்டிகள்ல இருக்கிற தகவலும் கிடைச்சா விபத்துக்கான காரணம் என்னன்னு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம். மிஷன் பிரச்சனையா, மனித தவறா, இல்ல வேற எதுவுமான்னு. நிச்சயமா, அதுக்கு தான் இந்த ரெக்கார்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப ஏப்ரல் 2025 இருந்து இந்தியாலேயே இந்த பாக்ஸுகளை ஆய்வு செய்ய வசதி இருக்கு. ஓ, அப்ப விசாரணை வேகமா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, இப்ப இந்த டெக்னிக்கல் விஷயங்களை தாண்டி இந்த விபத்தை இன்னொரு கோணத்திலையும் பார்க்க வேண்டியிருக்கு. எந்த கோணம்? அதாவது, இந்த விமானத்தை தயாரிச்ச நிறுவனம் போயிங், அவங்க சமீப காலமா சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வர்றாங்க இல்லையா, அதோட பின்னணியிலே இதை பாக்குறாங்க. ஆமா ஆமா, போயிங் பத்தி நிறைய செய்திகள் வருது. லீஹம் நியூஸ் மாதிரி சில பப்ளிகேஷன்ஸ் 5ற்கு 5 அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களே, அது என்னது? அது கடந்த சில வருஷங்கள்ல போயிங்கோட 5 முக்கியமான ஏர்கிராஃப்ட் ப்ரோக்ராம்லயும் பெரிய பெரிய சிக்கல்கள் வந்திருக்குன்னு சொல்றாங்க. 5ல 5மா? என்னென்ன அது? சொல்றேன். 787 ட்ரீம் லைனர்லயே இதுக்கு முன்னாடி பேட்டரி பிரச்சனை, அப்புறம் அந்த உடற்பகுதியில ஃபியூசலாஜ் கேப் பிரச்சனைன்னு வந்தது. சரி. அப்புறம் 737 மேக்ஸ், அதுல நடந்த 2 பெரிய விபத்துகள். சமீபத்துல அந்த டோர் பிளக் பிரச்சனை. ஆமா, அது பெரிய நியூஸ் ஆச்சே. அடுத்து 747-8 ப்ரோக்ராம்ல தாமதங்கள்.
இப்போ புதுசா வர 777X விமானமும் தாமதமாகுது. ஓ. கடைசியா அமெரிக்க ராணுவத்துக்காக அவங்க தயாரிக்கிற KC-46 டேங்கர் விமானத்திலையும் தரம், டிசைன்னு பிரச்சனைகள். இப்படி 5 முக்கிய ப்ரோக்ராம்லயும் சிக்கல்னு சொல்றது தான் அந்த 5 for 5. இது கேட்கும் போதே போயிங் மேல ஒரு சந்தேக பார்வை வருது. ஆனா நம்ம இங்க ஒன்னு தெளிவா சொல்லிடணும். கண்டிப்பா. அகமதாபாத் விபத்துக்கான காரணம் என்னன்னு இன்னும் உறுதியா தெரியல. விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த போயிங் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பின்னணி தகவல் தான். ஆமா, இதை வச்சு நாம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. இதை யூகங்களை அதிகப்படுத்தலாம். ஆனா நாம கிடைச்ச தகவல்களை மட்டும்தான் இங்க பகிர்ந்துக்கிறோம். யாரு மேலேயும் பழி சொல்லல. கரெக்ட். விசாரணை முடிவுக்கு காத்திருக்கணும். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா அகமதாபாத் விபத்து ஒரு பெரிய துயரம், பைலட்டோட கடைசி வார்த்தைகள், முழு ரன்வேயும் பயன்படுத்தினது, இதெல்லாம் உந்து சக்தி பிரச்சனை இருந்திருக்கலான்னு காட்டுது. அந்த கருப்பு பெட்டிகள் உண்மையை சொல்லுன்னு நம்பலாம். ஆமா. அதே நேரத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் விமான தயாரிப்பு துறையில இருக்கிற பெரிய சவால்களையும் பாதுகாப்புல எவ்வளவு கவனமா இருக்கணுங்கிறதையும் ஞாபகப்படுத்துது. நிச்சயமா. இறுதியா கேட்கறவங்களுக்கு ஒரு சிந்தனை. இன்னைக்கு விமான தொழில்நுட்பம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. இருந்தாலும் இப்படி ஒரு விபத்து நடக்கும்போது டெக்னாலஜி மேல நாம எந்த அளவுக்கு முழுசா நம்பிக்கை வைக்க முடியும்? நல்ல கேள்வி. இதுல மனிதர்களோட பங்கு, பைலட், டெக்னீஷியன்ஸ், கண்ட்ரோலர்ஸ், அப்புறம் நிறுவனங்களோட பாதுகாப்பு நடைமுறைகள், இதோட முக்கியத்துவம் எவ்வளவு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.